ஹலோ. எல்லாருக்கும் மாஸ்டர் டிகிரிக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். இந்த குட்டி கதை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கூட இருக்கிறவங்கள குழி சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. நம்ம எப்பயுமே ஒருத்தவங்கள நல்லா நேர்மையா நெனச்சிருப்போம். ஆனா அவங்க நம்மளுக்கு நேர்மையா இருந்திருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அததான் இந்த கதை வந்து சொல்ல போகுது. ஒரு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு அது 2 ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. மல்டிபிள் ஃபேமிலிஸ். அந்த ஃபேமிலியில வந்து ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க. 2 பொண்ணு, 2 மேஜர் ஆனவங்க. இப்ப அவங்க அக்கா வந்து மேரேஜ் ஆகறதுக்கு ரெடியா இருக்காங்க. தங்கச்சி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் எல்டரா இருக்கனால உடம்பு அப்பப்ப சரியில்லாம போயிடுது. அப்ப அவங்க அக்கா என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட நம்புறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவள்ட்ட நல்லா லவ் பண்றது போல லவ் பண்றான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இவட்ட பணத்த எடுத்துட்டு தப்பிக்கணும். அந்த மாரி ஒரு உல்டா நிலைமையில இருக்கான். ஆனா, அது இவளுக்கு தெரியாது. இவ உண்மையான காதல அவங்க மேல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கா. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன் டே அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. உடம்பு சரியில்லாம போகுது. ஹாஸ்பிட்டல் மெடிசினுக்காக இவள்ட்ட பணம் இல்ல. எந்த ஒரு வேலைக்கும் போகல. அவ தங்கச்சி வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப 2மே சமாளிக்க முடியல. அப்ப என்ன வழி பண்ணணும்? என்ன வழி சொல்லி கடவுள்ட்ட கேட்கிறா. கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்க. அப்படி சொல்லி சொல்லுறா. இத பார்த்த அங்க பக்கத்து ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. அவர் பெரிய பிசினஸ்மேன். ஆனா பிசினஸ்மேனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து இன்மெச்சூர்டு. மெச்சூரிட்டியே இல்லாத பையன். அவனுக்கு 25 வயசு இருக்கும். ஆனா குழந்தை போல கார்ட்டூன் பார்க்குறது, டாய் வச்சு விளையாடுறது, அந்த மாரி மெச்சூரிட்டி இல்லாம இருப்பான். அப்ப ஒரு நாள் அவர் நெறையா பேர் வந்து நெறைய பேர்ட்ட அவங்க அப்பா உதவி கேட்டிருக்காரு. என் பையன நீங்க டேக் கேர் பண்ண முடியுமா? டேக் கேர் பண்ண முடியுமா? அப்படி பாதுகாத்துக்க முடியுமா? பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு சொத்து பூரா எழுதி வச்சுறேன் சொல்லிக்கிட்டு. எல்லாமே வந்து அந்த பையன பார்த்துட்டு, அப்புறம் வந்து எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவளுக்கு சிச்சுவேஷன்ஸ் தெரியல. வேற வழியும் இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவ ஒரு நாள் அந்த பணக்காரர் வந்து அவள மீட் பண்றாரு. தற்செயலா. சரி, என்ன அவர் சொல்றாரு, "உங்க அம்மா, குழந்தை எல்லாத்தையும் நான் சேஃப்டியா பார்த்துக்கிறேன். நீ என் பையனோட மட்டும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணு." அப்படி சொல்றாங்க. நான் ஏற்கனவே இன்னொரு ஃப்ரெண்ட வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி உங்க பையன வந்து லவ் பண்ண முடியும்? மேரேஜ் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களோட விருப்பம். என்னோட விருப்பம் கிடையாது ஆக்சுவலா. உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பொருளாதார ரீதியா. ஆனா நீங்க எங்களுக்கு இந்த உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாள் போய்க்கிட்டே இருக்கு. இத வந்து அவனோட ஃப்ரெண்ட் லவ்வர்ட்ட சொல்றான். அவன் லவ்வர் என்ன சொல்றான், "ஒண்ணும் பரவால்ல. நீ அவன மேரேஜ் பண்ணிக்கோ. அவன் வந்து ஒரு குழந்தை தானே. ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் ஆன உடனேவும் அப்படியே என்ன பண்ணுது, அவன டைவர்ஸ் குடுத்துரு. நீ வந்து மேரேஜ் பண்ணதுனால அவன்ட்ட ஒரு ஈடுத்தொகை வாங்க முடியும். அத வச்சு நம்ம லைஃப் நல்லா வாழலாம்." அப்படி சொல்லியிருக்கான். இப்ப அவனோட இப்ப அவளோட காதலனுக்கு இப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என்ன சொல்றான், நீங்க ஏன் இந்த மாரி சொல்றீங்க? ஏன் உண்மையான ஒரு லவ் பண்றீங்க அவ மேல. ஆனா ஏன் வந்து அடுத்தவனோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையா லவ் பண்றேன் தான். பண்ணாமலும் இருக்கேன். நான் நடிக்கிறேன். அவ ஆனதுக்கப்புறம் வந்து அவ மூலியமா அவன் பணக்கார சொத்த பூரா அபேஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த பிளான் போடுறேன். அவளுக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப சாஃப்ட்டான பொண்ணு. நான் அவட்ட அந்த பண்ணதுக்கப்புறம் தங்கச்சிய கல்யாணம் பண்ணலாமா கேட்டுக்கிறேன். அப்படின்னு வேற விதமா இவன் வந்து ஐடியா போட்டிருக்கான். இது என்ன ஆச்சு, அப்படியே ஸ்டோரி போய்க்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த வேற வழி இல்ல. தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். மெடிசின் மந்த்லி எடுக்கணும். வேற வழியே இல்ல. அப்புறம் அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போய் அந்த பணக்காரரோட பையன போய் பார்த்துருக்கா. அவன் இன்னும் மெச்சூரிட்டியே இல்ல. அவன் நல்லா பழகுறான், பேசுறான். ஆனா வந்து மெச்சூரிட்டி குழந்தைத்தனமா இருக்கான். அவனுக்கு ஒரு ஆணுக்கான எந்த அறிகுறியும் இல்லவே இல்ல. சரி, இப்படிதான் நாள் போய்க்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவளும் கொஞ்சம் ஒத்துக்கிறா. ஃபேமிலியோட சிச்சுவேஷன பொறுத்து.
இந்த அவன் காதலனும் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணு, நான் வந்து உன்ட்ட உதவி கேட்டு உன் கூடயே இருக்கேன். கூடயே இருந்துட்டு நம்ம டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அவன் சைல்டு தானே அப்படி சொல்லிடுறான். அந்த இத பத்தி அவளும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு மேரேஜ் நடந்துடுது. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கிடைக்குது. தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறா. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து வயசானதுனால அவங்க எங்கே எந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இன்னும் மாப்பிள்ளைய அவங்க பார்க்கவே இல்ல. ஆனால் அவன் தங்கச்சி பார்த்துடுறா. அக்கா ஏன் எங்களுக்காக இவ்வளோ உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ற? அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வேறு வழி இல்லை எனக்கு. இதுதான் என்னோடய வழி. இதுதான் என் தலையெழுத்து. வேறு வழி இல்லை. இன்னிலேருந்து எனக்கு அவர் தான் கணவர். நான் அந்த வழியில் நான் போய்க்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் எப்பயுமே எங்கள் உயிர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து தேத்துறாங்க. அப்போ நான் உனக்காக ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்கிறா. சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் அவங்களுக்கு ஒன்று இது போயிடுது. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ அந்த காதலனும் இந்த கல்யாணம் ஆன பொண்ணும் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. இனிமேல் நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். லவ்வர், எக்ஸ் லவ்வர் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா சொல்லிடுறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த காதலன் கேட்குறான். என்ன உதவி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஜாப்பே இல்லை. அதனால் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை இருக்குமா? உங்கள் அன்கிள்கிட்ட கேட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறா, வெளியில் எவ்வளோ ஜாப் இருக்குது, ஏன் இங்கே பார்க்குற அப்படின்னு. இல்லை, எனக்கு வெளியில் வந்து கம்ப்யூட்டர் தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் ஜாப் கிடைக்க கஷ்டம். எனக்கு நல்லா ட்ரைவ் பண்ணுவேன், கொஞ்சம் குக் பண்ணுவேன், வீட்டை க்ளீன் பண்ணுவேன். அதனால் உங்கள் வீட்டில் வந்து நான் வேலை பார்க்குறேன், அப்படியே உடனே டேக் கேர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறா, அந்த பணக்கார அந்த அன்கிள்கிட்ட இந்த பொண்ணு சொல்கிறா. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. ஏன்னா நம்ம உங்கள் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கோ, இல்லை வெளியில் எங்கேயாவது கூட்டு போகிறதுக்கோ, பீச்சுக்கு போகிறதுக்கோ, இல்லை எங்கேயாவது மாலுக்கு போகிறதுக்கோ ஒரு ஆள் கார் டிரைவர் தேவை. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார். அவர் எல்லாத்துலேயும் தெரிஞ்சவர். ஒரே ஒரு ஆளை ஹயர் பண்ணாலே போதும். நம்ம 3 பேருக்கு எங்களுக்கு போதும் சொல்லுவோம். அப்போ அந்த பணக்கார ஆள் என்ன கேட்குறாரு, அவனை ட்ரஸ்ட் பண்ணுறியா? அவன் மேலே நீ ட்ரஸ்ட் பண்ணுறாப்ப இருந்தேன்னா நீ அவனை வந்து உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுக்கோ, நாளைக்கே கூட்டுவான் வேலைக்கு. அப்புறம் அவன் உள்ளே நுழைஞ்சிட்றான். உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து அன்கிள் வந்து பிஸ்னஸில் பிஸியாக இருக்கார். அவர் ஒரு நாள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த சமயத்தில் வந்து $1 மில்லியன் இருக்கிற பணத்தை வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாரு அந்த பொண்ணுகிட்ட. அப்போ இவனுக்கு பக்கத்தில் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான், இதான் நம்மளுக்கு சரியான டைம், இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுறான். அந்த பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட என்ன சொல்கிறான், நீ டாக்டர் போல் நடித்து சாரா ஃபோனுக்கு கால் பண்ணு, லவ்வர் எக்ஸ் லவ்வருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே உள்ள அந்த இவனை பார்த்துக்கிறவன் நான் சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறான். அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவனை மேல் கூரைக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துடலாம். அவன் பூரா மறதி ஆகிடுறான். அவன் எந்திரிக்கவே முடியல. அவங்க அப்பா பிளேட்டுக்காக காத்திருக்காரு. பிளேட் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. பிளேட் இன்றைக்கி இல்லை, சாட்டர்டே ஆகலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வராரு. இவன் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறான் அவங்க அம்மாவோட டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம். அவங்க யாரும் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை, ஏதோ ராங் கால் நம்பர் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி எல்லாமே 3 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வீட்டில் வந்து பிஸ்னஸ் மேன் வந்து முன்னாடி வந்து பார்க்குறான். என்ன பையன் படுத்து கிடக்கான், யாருமே இல்லைன்னு. அப்போ அங்கே வீட்டில் டிரைவர் இருந்தான்ல, அவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை, நான் வந்து வீட்டில் வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சாரா பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே கேட்டேன்னா, ஏதோ ஹரின்னு சொல்லி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, அவளும் திரும்பி வந்துடுறாங்க. இப்போ அப்போ பிஸ்னஸ் அந்த அன்கிள் வந்து ரொம்ப கோவமாக எரிஞ்சு பேசுகிறான் அவன்கிட்ட. என் பையனை பாதுகாக்கிறது தானே உன்னை வந்து நான் இந்த வீட்டில் வச்சுருக்கேன் வேலைக்காரியா, கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஏன் நீ அவனை விட்டுட்டு எங்கே போனா, என்ன அவசரம்னு சொல்லிட்டு. இல்லை டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க, சம்மரி வாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சம்மரியை காட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே யாரோ ராங் கால் பண்ணியிருக்காங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு பணம் கொடுத்த பணம் எங்கே சொல்லி கேட்குறாங்க.
அப்ப அவரு என்ன சொல்ல, அங்க தான் நான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பணமும் திருடு போயிடுச்சு. கடைசியில என்னாச்சு, நீ தான் எல்லாமே வந்து இது பண்ணி, என் பையனும் விட்டுட்டு போயிட்டு, பணத்தவும் நீ தான் திருடிட்ட சொல்லி கேஸ் போட்டு அவள ஜெயில்ல போட்டுடுறாங்க. அப்ப ஜெயில்ல இருக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ தங்கச்சி வந்து பார்க்குறா. தங்கச்சி என்ன சொல்றா, "சரி, இது பரவால்ல. நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உன்னால முடிஞ்சத செய். நானும் என்னோட முடிஞ்சத நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிர்றா. அந்த சமயத்தில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆ அந்த பையன் வந்து எழுந்துடுறான் அந்த குடி போதையிலருந்து. "இல்ல எனக்கு வந்து யார் குடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தவர் தான் குடுத்தான். அந்த டிரைவர் தான் குடுத்தான். அவங்க குடுக்கவே இல்ல. அவங்க நிலப்பாடு இதுதான். அவங்க ஜெயில்லயே இருக்காங்க. என்கூட வந்து ப்ளே பண்ண சொல்லுங்க, விளையாட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு இன்னோசென்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இத கேட்ட அந்த டிரைவர் என்ன சொல்றான், "நான் எடுத்திருந்தா நான் ஏன் இங்க தங்கியிருக்கேன்? நான் இந்நேரம் ஓடி இருக்க மாட்டேனா?" அப்படி சொல்லி அவன் சொல்றான். "அப்ப நீ சொல்றதும் கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லி பிசினஸ்மேன் சொல்றாரு. அப்புறம் தான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆ அப்ப மயக்கத்திலிருந்து எழுந்த அவன், இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டு அந்த பணத்தில எங்க வீட்ல பூரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒய்ஃபோட வீட்டுக்கு பேக்யார்டுல அந்த பணத்த வச்சிருக்காங்க. அப்ப என்னாச்சு, பாதி பணத்த எடுத்துட்டு, பாதி பணத்த உள்ள போட்டு புதருக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப அத எடுத்து, "நீ தான் உண்மையான குற்றவாளி" அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. சரி, இத கேட்டு அவங்க அம்மா, தங்கச்சி எல்லாம் மனம் உடைஞ்சிடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிரைவர் எடுத்த பணத்த அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு நல்ல வீடு வாங்கிர்றான். அவன் வந்து ஒரு கார் வாங்கிர்றான். அப்ப நெறையா வந்து சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருந்தான். நல்ல வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒரு பெரிய கிளப்ல போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இது இது டிஸ்கோ இதுல. அப்ப வந்து இதெல்லாமே அந்த மெச்சூரிட்டி இல்லாத பையன் என்ன பண்றான், இது எல்லாமே வந்து ஒ ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை. நான் கண்டிப்பா இவன் தான் திருடன். இந்த வீட்டு வேலைக்காரன் தான் திருடன். டிரைவர் தான் திருடன். அதனால என்னாச்சுன்னா, நான் அவன தான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து ஒரு முதிர்ச்சியான ஆள போல அந்த இடத்துக்கு போறான். போய் கண்டுபிடிச்சிடுறான். அப்ப சொல்றான், "வாங்க, நான் தான் எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சொல்றத யாரும் இந்த உலகத்துல நம்ப மாட்டாங்க." அப்படின்னு அவன் அந்த டிரைவர் வந்து ஏளனமா பார்த்து சிரிக்கிறான். ஓகேங்களா? அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, "உனக்கு கண்டிப்பா நானு கோர்ட்ல வந்து உனக்கு தீர்ப்பு வாங்கி குடுப்பேன். உனக்கு தண்டனை வாங்கி குடுப்பேன்." அப்படின்னே சொல்லிட்டு வாரான். அந்த சமயத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனநோயாளியா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி இல்லாத பையன வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த கேமராவ யாருமே பண்ணல. இந்த பையன் வந்து அன்மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால, அவனோட அம்மா, இறந்த அம்மா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு ஒரு எங்க போறான், செய்றான்னு வாட்ச் பண்றதுக்காக ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த கேமரால போய் பார்க்கையில, இவன் அந்த பையில கையில கொண்டு போன பணமும், ஃப்ரெண்டு பணமும் பார்த்துட்டாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ கோர்ட்ல வந்து அவன் தங்கச்சி சப்மிட் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் கோர்ட்ல போயிட்டு தண்டிக்கப்படுகிறாங்க. அவன் ஜெயில்ல இருக்கிற அவங்க அக்கா வெளிய ரிலீஸ் வராங்க. அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க. திருப்பி எல்லாம் ஒண்ணா கூடி ஒரே வீட்ல இருக்காங்க. இப்ப பாருங்க, உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி எப்படியோ கதைகள் போகுது. ஒரு டைரக்ஷன்ல 3 போகுது. எங்கிட்டு கேட்டாலும் முக்கோண இதுல திங்க் பண்றாங்க பாருங்க. அதனால நம்ம வாழ்க்கையில யாரா இருந்தாலும் மனசுல சிறிது டவுட்டோட இருக்கணும். எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிறக்கூடாது. உண்மைய நம்புனா அந்த அழிவு நம்மளுக்கு தான் வந்து சேரும். ஓகேங்களா? இந்த கதை கேட்டீங்களா? இத போல எத்தனையோ கதைகள் உங்கள்ட்ட இருக்குங்க. வாழ்க்கைய திருப்திப்படுத்தக்கூடிய கதைகள், பொழுதுபோக்கான கதைகள், அறிவு வளர்க்கக்கூடிய கதைகள், அதெல்லாம் கேளுங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு போட்டு ரிலீஸ் பண்றேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.